இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முக்கிய செய்தி: திமுக தேமுதிக இடையே மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக ஏற்கனவே தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், இப்ப இந்த விவகாரத்துல தற்பொழுது வேற என்ன அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்படுமா? என்ன நிலை? திமுக தேமுதிக இடையே மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக காலையிலேயே நம்ம முக்கிய செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த சூழல்ல திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் தொலைபேசியில இந்த கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே டெல்லியில ராகுல் காந்தியை சந்தித்து கனிமொழி எம்பி தான் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தாங்க. காங்கிரஸ்க்கு கூட்டணி தொகுதி பங்கீடு, தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்தெல்லாம் டெல்லியில ராகுல் காந்தியை கனிமொழி சந்திச்சு பேசியிருந்த நிலையில இப்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடனும் கனிமொழி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதா நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல தேமுதிக தரப்புல இரட்டை இலக்கங்கள்ல, அதாவது 15 இருந்து 20 தொகுதிகள் வரை கேட்கிறாங்க அப்படின்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கறதுலயும் தேமுதிக உறுதியாக இருப்பதா தகவல் வெளியாக வண்ணம் இருக்கிறது. ஆனா திமுக தரப்புல 5 தொகுதிகள் கொடுப்பதற்கு முன் வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 5 தொகுதி அப்படிங்கிறது ஒரு 6 தொகுதி வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜ்யசபா சீட் சம்பந்தமா திமுக தரப்புல எந்த ஒரு உத்தரவாதமும் தேமுதிகவுக்கு இப்ப வரைக்கும் கொடுக்கப்படல அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. தொலைபேசி வாயிலாக கனிமொழி, அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த், இந்த இருவருடையும் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது. வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த தகவல் எல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், இப்ப ஏற்கனவே அதாவது பிரேமலதா அவங்க கிட்ட என்டிஏ கூட்டணியை ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. இப்ப திமுகவோட இந்த மறைமுக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து செய்தி வந்த வண்ணமா இருக்கு. இப்ப தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உறுதியான நிலைப்பாடு என்னவா இருக்கு? கேள்விய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்திச்சு ஒவ்வொரு முறையும் செய்தியாளர்கள் கேட்கும் போது எல்லா கட்சியுமே எங்களுக்கு தோழமை கட்சி தான், இன்னும் ஒரு 2 வாரம் காத்துருங்க, நாங்க எங்களுடைய பதில சொல்றோம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கங்கள்ல தொகுதி ராஜ்யசபா சீட் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதனால ஒரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழல்ல, மற்றொரு பக்கம் திமுகவுடனும் ஒரு பேச்சுவார்த்தைய தேமுதிக தரப்புல இருந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல ராஜ்யசபா சீட் கொடுப்பதற்கான எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. 5 தொகுதி இல்லைன்னா 6 தொகுதி அப்படிங்கறதுல திமுக தரப்புல உறுதியா இருப்பதா சொல்லப்படுது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அங்க தலைமை இதுல இருந்து நிர்வகிக்கக்கூடியது பிரேமலதா விஜயகாந்த் அப்படிங்கறதுனால திமுக தரப்புல கனிமொழி தொலைபேசியில அழைச்சி அந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிந்து தேமுதிக தரப்புல ஒரு உறுதியான நிலைப்பாடை சொல்லிவிட்டா அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துரும் அப்படின்னு திமுக தரப்புலையும் தகவல் சொல்றாங்க. மற்றொரு பக்கம் என்டிஏ, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேமுதிகவை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதனால இந்த தேர்தல்ல தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன, எந்த கூட்டணியில தேமுதிக இணைவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. 2006 தேமுதிக தொடங்கப்பட்டதற்கு பிறகு திமுகவோட இதுவரைக்கும் கூட்டணி வைத்ததே இல்லை தேமுதிக. ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அந்த வரலாறு மாறி திமுகவோட தேமுதிக கூட்டணி வைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துல இதற்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரத்திலையும் பார்க்கப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.